ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே ஜூன் மாதமானது இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு, இதனால் இந்த 1ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு கடவுள் என்ன விதமான வாய்ப்புகளை கொடுக்க போகிறாரு, முக்கியமாக உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் கெட்டதாக நடக்க போகுது, அதை முன்கூட்டியே அறிஞ்சு என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக செஞ்சு தடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித விஷயங்களுமே கும்பராசினியர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். தினைக்குமே சனி பகவானுக்கு போற்றின்னு சொல்லி உச்சரித்து வாங்க. கண்டிப்பாக நல்ல பலனானது உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி கண்டிப்பாக கொடுப்பாரு. மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 12 ராசிகளிலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த வகையில் கும்பராசிக்காரங்களுக்கு என்ன விதமான குணம் அப்படிங்கிறது இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம முதல்ல இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. கும்பராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க அளவு கடந்த பொறுமையும் நிதானமும் உடையவங்களாக இருப்பாங்க. இவங்க ஓவியம், சிற்பம் போன்ற மிகவும் பொறுமையோடு செய்யக்கூடிய வேலைகளை விரும்ப செய்வாங்க. ஆட்டோமொபைல் சாதனங்கள், கனரக இயந்திரங்கள் போன்றவற்றை பிரித்து போட்டு சரி செய்துவிட்டு மீண்டும் அசம்பிள் பண்ணி விடுவாங்க. பெரிய நிறுவனங்களில் எலக்ட்ரிக்கல் வேலைகளை சர்வசாதாரணமாக கையாளக்கூடிய நபர்களாகவும் இந்த கும்பராசிக்காரங்க காணப்படுவாங்க. கும்பராசி சனியின் காரகத்துவம் பெற்ற ராசி என்பதால் உடையில் ஏற்படும் கரை, அழுக்கு பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இறங்கி செய்வாங்க. இவர்களின் மிகப்பெரிய பலமே கடின உழைப்பு தான். எப்படியும் உழைத்து முன்னுக்கு வந்துடுவாங்க. ஆனால் எவ்வளவு உயரத்துக்கு போனாலுமே மனதுக்குள்ளே ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை இவங்கக்கிட்ட இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளவே இவங்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களின் 31வது வயதிலிருந்து முன்னேற தொடங்குவாங்க. 40 வயதுக்கு மேலே வேகமாக முன்னேறி தங்களின் வாழ்க்கை இலக்க 50 வயதுக்குள்ளே அடைந்து விடுவாங்க. ஓய்வு பெற்ற பின் வாழும் வாழ்க்கை இவர்களுக்கு மிகவும் அமைதியானதாக இருக்கக்கூடும். இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயனார் அப்பன், அர்த்தநாரீஸ்வரர், ஆஞ்சநேயரை வழிபட்டால் இவர்களின் வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையக்கூடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலும் இவர்களுடைய ராசிக்கான கலர் என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கலர். நீங்கள் அதிகமாக கருப்பு கலர் யூஸ் பண்ணிங்க. அது முக்கியமாக சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு விரதம் இருந்து காக்கிக்கு சாதம் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றத்தை உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிந்த அளவுக்கு யாருக்காவது அன்னதானம் கொடுங்க. குறிப்பிட்டு ஒரு 2 இல்லைன்னா 3 நபர்களுக்காவது அன்னதானம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சனியுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை கும்பராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச அன்னதானம், உதவி இப்படி ஏதாவது செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மேலும் கும்பராசிக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பலன் பெறட்டும். அது மட்டும் இல்லாமல் கும்பராசியில் அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சதயம், புரட்டாத்தி 1, 2, 3 பாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலமாக உங்கள்கிட்ட முழுசாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் கும்பராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி அப்படிங்கிறது நடைபெறது நம்மளுக்கு எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி என பல்வேறு முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி அப்படிங்கிறது நடைபெற்றது. இதன் காரணமாக
இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். கும்பராசிக்காரர்கள் மிகவும் நல்ல மனம் கொண்டவங்க. அவங்க மனதில் கோபம் வராத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இவர்களின் கோபத்தை யாராவது தூண்டிவிட்டால் கட்டுப்படுத்த முடியாது. கும்பம் என்றாலே முன்னேற்றம் என்று அர்த்தம். மிகவும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கான யோகங்கள் இவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கல்வியில் சிலர் ஹாஸ்டலில் தங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டாகும். கலை, கணினி, வணிகவியல், மேலாண்மை சம்பந்தப்பட்ட படிப்புகளில் இருப்பவங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும். குரு பகவான் 5வது இடத்திற்கு வருவதால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தற்போது குழந்தை பேரு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளின் வாழ்க்கையில் கல்வி, சுபகாரிய தடைகள் நீங்கும். குழந்தைகளுக்கு திருமணம் நடைபெறும். 3வது இடத்துல சுக்கிர பகவான் இருப்பதால் நகை, ஆபரணங்கள் சேரும். புதிய கார், இருசக்கர வாகனம், வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியம் மற்றும் பொருட்கள் எல்லாம் வாங்கி வைப்பீங்க. கலை, சினிமா, ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டாகும். புதிய வாய்ப்புகளால் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகம் மற்றும் தொழிலில் நன்றாக இருக்கும். தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்தவங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. பயணத்தால் ஆதாயம் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பதவிகள், அங்கீகாரம் போன்றவை கிடைக்கும். அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்த இடத்துல மாற்றம் கிடைக்கும். மேலும் பண வரவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சீராக இருக்குங்க. மேலும் நீங்களும் ஒரு சில விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் ராகு பகவானும் கேது பகவானும் 7வது இடத்துல இருப்பதால் ஏதோ ஒரு வகையில் கருத்து வேறுபாடு இருந்து கொண்டே இருக்குங்க. இதனால் வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடுகளும் இருந்து கொண்டே இருக்கும். கூடவே செவ்வாயும் இருப்பதால் மன கசப்பை தவிர்க்க முடியாது. எனவே கணவன் மனைவி முடிந்தவரை வாக்குவாதத்தை தவிர்த்துவிட்டு அரவணைத்து செல்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டுங்க. 7.5 சனி இருப்பதால் மன சங்கடம், குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். எனவே எதிலும் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை. மேலும் மகாலட்சுமிக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகி நல்ல யோகம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஸோ இந்த பதிவை கும்பராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த விஷயத்தை பரிகாரமாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மகாலட்சுமி அம்மனுடைய அருள் கிடைக்க பெற்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்ல விதமான மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சனிக்கிழமை அன்று காகத்திற்கு சாதம் வைங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யுங்க. தானத்திலேயே மிக சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச ஒருத்தருக்கு இல்லைன்னா 2 பேருக்காவது அன்னதானம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனானது உங்களுக்கு கூடிய விரைவில் சனி பகவான் கொடுப்பார். மேலும் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிப்பதால் உடல் அசதியும் மனதில் சோர்வு உண்டாகும். ஆனாலும் கூட சக பணியாட்களின் ஒத்துழைப்பு சேர்ந்து மனதுக்கு ஆறுதலை கொடுக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக இருக்கும். கடையை விரிவுபடுத்துவதற்கான எண்ணம் இருந்தால் இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 28, 31. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 7. வழிபட வேண்டிய தெய்வம் சனி பகவான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக நம்ம கும்பராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த காலகட்டத்தில், அதாவது ஜூன் மாதத்தில் என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட முழுசாக சொல்லியிருப்பேன்.
இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.